Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்து ஆடும் சேர் இதான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல் 5 பூ 6 லைன் போடணும். அதில் இந்த மாதிரி டிசைன் வச்சுங்கன்னு சொன்னேன். அதிலிருந்து அப்படியே 6 பூ போடணும். அதுலேயும் இதே போல் ஒரு டிசைன் வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன். 12 பூ போட்டுட்டு ஒரு சைடில் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 13 பூ இந்த மேல் லைனில் ஒரு பூ எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் 2 பீஸ் போட சொல்லியிருந்தேன். ஒரு பீஸ் அந்த 13 பூவில் இருக்கட்டும். இன்னொரு பீஸ் வந்து இந்த வாத்தோட பின்னாடி சைடு வந்து 15 பூ வரும். அதுக்கு நடுவில் 2 பூ எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. போடாதவங்களா இருந்தால் 2 பூ எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கன்னா 15 பூ வரும். இதே போலியே நீங்கள் 13 2 பீஸ் போட்டவங்களா இருந்தால் ஒரு பீஸில் வந்து போட்டுங்க, கீழே ஒரு பூ போட்டுக்குங்க. அப்போ 15 வந்துடும். ஒரு பீஸ் 13 ஒரு பீஸ் 15 இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அந்த 13 பீஸு தான் நான் இந்த சைடு டக்கில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் எக்ஸ்ட்ரா மணி தெரியும் உங்களுக்கு. 5 லைன் 5 பூ தான் நம்ம போட்டிருந்தோம். இதில் ஒரு பூ போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணும்போது ஒரு பூ வரும். 2 பூ இதில் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நம்ம போட்டது 5 தான். இதில் ஜாயின் பண்ணும்போது 2 பூ வரும். நான் இந்த சைடு பாத்தில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். 2 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கீழ் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா 2வது பூவில் போடணும். 2வது மணியில் இந்த ஃபஸ்ட்டு பூவில் மேலே இருக்க மணியில் வாத்தோட முகம் ஃபேஸ் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கிங்க. அப்போ தான் இதில் கரெக்டாக செட் ஆகும். ஒரு மணியில் ஒயர் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இப்படி ஒரு பூவை நீங்கள் மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணிலையும் 4 மணி பூ போடணும். இப்போ 2 மணி கோக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. 6 மணியில் தான் 6 பூ போடணும். அதுக்கடுத்து இந்த சைடு மணியில் எப்படி போடணும்? 1 2 3 4 இந்த 4 பூ போடணும். இங்கே 6 இந்த சைடில் 4 10 பூ போடணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும். 6 பூ போட்டதும் இந்த சைடில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணி கோக்கணும். அதே போல் இந்த 4 பூவும் போடணும். 1 2 3 4 இந்த 4 பூவும் 4 மணி பூ போடணும். 2 மணியில் ஒயர் இருக்குது. 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் இந்த 3 மணிலையும் போடணும். 4 மணி பூ இந்த 3 மணிலையும் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போட்டுட்டு ஒயர் நாட் போட்டு அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் நமக்கு இந்த ஒயர் தேவைப்படும்.
இந்த 2 லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது போட்டுக்கலாம் இந்த ஒயரில். அதனால தான் 2 அடி எடுக்க சொல்லியிருந்தேன். இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் நம்ம இப்போது ஒரு 2 அடி ஒயர் எடுத்துகிட்டு கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த 11 மணிலையும் நம்ம போடணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த 11 மணிலையும் இதே போல் 4 மணி பூ போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இதே போல் நீங்கள் 1 அடி இல்லை 2 அடி அந்த மாதிரி ஒயர் எடுத்து போட்டுக்குங்க. இதை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் 1 2 3 4 இந்த சைடில் 1 2 3 4 5 6 7 இந்த 11 பூ போட்டுட்டு வாங்க. அப்படியே இப்படியே லைனாக போயிட்டு இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்படியே இந்த லைன் போடணும். இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே நம்ம பேக்கிங் வைக்க போகிறோம். அதனால் இந்த ஒரு மணியை விட்டுடணும். மேலே கீழே இப்படி தான் போடணும். இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சென்டரில் பாருங்கள், இப்படி தள்ளிட்டு பாருங்கள். ஒரு மணி தான் ஒயிட் கலரில் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. உள் சைடில் ஒரு மணி தான் இருக்கும். 13 பூ போட்ட பீஸ் வச்சு நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். நான் இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் அதை மறந்துடுங்க. இப்போ இதில் வச்சு ஜாயின் பண்ணுற இதே போல் நீங்கள் அந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிங்க. இது ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மேலே இருக்க இந்த லைனில் இருக்கிறது தான் நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து 15 பீஸ் போட்டது தான் இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். நம்ம எப்போவுமே ஜாயின் பண்ணணும் அதே போல் தான். 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மணி கோக்கணும். இந்த சைடில் இருக்க இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும். அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இப்போ இந்த பூவும் இதில் சேர்ந்து வரும். ஜாயின் பண்ணும் போது ஒரு பூ வரும், 2 பூ வரும். அந்த மாதிரி தான் இந்த சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 பூ எக்ஸ்ட்ரா இருக்கும். இதே போல் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. மேலே வந்து 3 பூ நிற்கும். நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. ரைட் சைடு ஒயரை ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு மணியில் ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும். நடுவில் ஒரு மணி கோக்கணும். அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும்.
லெஃப்ட் சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். நான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது சரியாக புரியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த 2 சைடும் எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணிட்டேன். வேறு ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம். பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்கில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருந்த மண்ணிங்கில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை கட் பண்ணியாச்சு. இதே போல் நீங்கள் இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணும்போது இந்த வாத்தோட ஃபேஸ் வந்து முன் சைடில் வர்ற மாதிரி இருக்கணும். அதை கவனமாக வச்சு பண்ணிக்கிங்க. நான் போட்டிருந்தேன்னா வீடியோ போடாமல் நான் போட்டிருந்தேன்னா சேர் போட்டுட்டு அதில் ஒரு சைடில் வந்து ஒரு ஒயிட் கலர் மணி கோத்துட்டு அதுக்கப்புறம் 2 சைடு வாத்து போட்டிருப்பேன். ஆனால் உங்களுக்கு அப்படி சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஈஸியாக இருக்கும்னு இந்த மெத்தடில் சொல்கிறேன். இப்போ இதில் 2 பூ போடணும். 2 லைன் வந்து 3 பூ வந்து 2 லைன் போடணும். இங்கே அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இங்கே ஒரு அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த 2 பூ வந்து 3 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடு ஜாயின் பண்ண மாதிரியே இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபஸ்ட்டில் 5 பூ தான் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு 2 பூ வரும், இந்த சைடு 2 பூ வரும். மொத்தம் 9 பூ வரும். ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள். இதில் கூட எக்ஸ்ட்ரா அதிகமாக போட்டு வச்சுருந்தது இங்கே மேலே வச்சுக்கலாம். இது கம்மியாக இருந்தது, இங்கே 2 பூ வர்ற மாதிரி கம்மியாக இருந்தது, கீழே வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 சைடும் 1 அடி ஒயர் எடுத்துக்குங்க. ஒரு மணி கோத்துட்டு இந்த சைடு ஒரு மணியில் ஒயரை விட்டு நடுவில் ஒரு மணி கோத்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அதே போல் இந்த சைடு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் இந்த சைடு ஜாயின் பண்ணாதீங்க, இது நம்ம பேக்கிங் வைக்கணும். நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த 2 சைடை ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. 2 சைடும் கீழே இருந்து அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. முன்னாடி எப்படி போட்டோமோ 2 பூ போட்டோம் இல்லைங்களா, 3 பூ வந்து 2 லைன். அதே போல் இங்கேயும் போடணும். இங்கே வந்து 4 பூ வரும். நல்லா கவனமாக பாருங்கள், 4 பூ வரும். இந்த 2வது லைனில் கடைசி பூ போடும்போது இந்த கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுடணும். பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இதே போல் இந்த சைடும் ஒரு சைடு நம்ம போட்டது மாதிரியே தான் 4 சைடும் 2 லைன் போடணும். இதில் 4 பூ போடணும். இது முன்னாடி சைடில் 3 பூ போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த சைடு மாதிரியே இந்த சைடும் போட்டுட்டு வந்துடுங்க. பின்னாடி சைடில் 2 லைன் வந்து 4 பூ போடணும். இந்த சைடும் சரி, இந்த சைடும் முன்னாடி வந்து 3 பூ போட்டிருப்போம். 2 லைன் வந்து 3 பூ போட்டிருப்போம். இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்குள்ளே பேக்கிங் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இதோட உள் சைஸ்க்கு நல்லா போகிற மாதிரி ஈஸியாக
நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உள் சைஸ்க்கு தான் மார்க் பண்ணணும், மார்க் பண்ணி அதுக்குள்ளே வைக்கணும், கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணணும், அப்போ தான் இது க்ளோஸ் ஆகும். இப்படி இருக்கணும், இப்படி ஒரு சைஸ் உள்ளே இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார வச்சு இப்படி வெளியே இழுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர் போட்டு முடிச்சிட்டோம். இது ஈஸி தான், உங்களுக்கே தெரியும். ஒரு ஒயர் எடுத்துட்டு இந்த மணியில் விட்டு இந்த 2 சைடு மணியில் விட்டுட்டு ஒரு மணி கோத்துட்டு அப்படியே போயிட்டு லாஸ்ட்டில் இந்த மணியை சேர்த்து இங்கே நாட் போடணும். அதே போல் தான் இங்கே ஆரம்பித்து இப்படி வந்துட்டு இதில் முடிச்சிடுங்க. இதே போல் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஷீட்டில் இதே கலர் பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் பண்ணிக்கிங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷீட் வந்து நல்லா வளையிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்படி வைக்கிறதுக்கு. ஒரே ஷீட்டை வைக்கும் போது பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து சொல்லிடுறேன். நீங்கள் இன்னொரு சைடு வாத்தியும் இப்படி வச்சு 2 சைடும் இந்த சைடில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இப்படி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஜாயின் பண்ணிட்டு வரும்போதே உள்ளே காட்டன் வச்சு ஃபில் பண்ணிக்கிங்க. இதே போல் இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் ஈஸி தான் உங்களுக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கீழே இந்த கால் வச்சுக்கலாம், இந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி ஒரு மணி எல்லோ கலர் கோத்துக்குங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.